கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக சிவாலய ஓட்டத்தில் பங்கு பெற்ற ஏராளமான பக்தர்கள் கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதும் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வித்தியாசமான முறையில் சிவராத்திரி வழிபாடு நடைபெறுகிறது. சிவாலய ஓட்டம் என்கிற பெயரில் பக்தர்கள் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 12 சிவாலயங்களை நடந்து சென்றும் ஓடிச் சென்றும் வழிபட்டு வருகின்றனர். சிவனிடமிருந்து வரம் பெற்ற சுண்டோதரன் என்ற அசுரன் சிவனையே அழிக்க முற்பட்டான். அப்பொழுது அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள கோவிந்தா கோபாலா என்று மகாவிஷ்ணுவை அழைத்தபடியே சிவபெருமான் 12 இடங்களுக்கு சென்று மறைந்திருந்தார். அப்பொழுது மோகினி வடிவில் வந்து மகாவிஷ்ணு அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து ஈசனாரை காப்பாற்றினார். ஈசனார் ஒளிந்திருந்த பகுதிகளே தற்பொழுது 12 சிவாலயங்களாக விளங்குகின்றன. இந்த 12 சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி விழாவின் பொழுது பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி நடந்து சென்றும் ஓடிச் சென்றும் வழிபட்டனர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறப்பான வழிபாடு இருக்குது. சிறப்பான வழிபாடுனா 12 சிவாலயங்கள் இருக்குது. சிவபக்தர்கள் அனைவரும் வந்து பாத யாத்திரையாக நடந்தே வந்து சிவனை வழிபட்டு சிவ வழிபாடும் நடத்துவாங்க. இது ஒரு சிறப்பான வழிபாடாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுது. இப்போ நான் இங்கே இருந்து பேசுகிறது வந்து 2வது சிவாலயம் திக்குறிச்சின்ற சிவாலயத்தில் இருந்து நான் வந்து இப்போ நிற்கேன். இன்னும் 10 சிவாலயத்துக்கு நான் செல்ல வேண்டியிருக்கு. முன்காலத்தில் எல்லாம் வந்து பாத யாத்திரையாக மக்கள் 120 கிலோமீட்டர் நடந்து, இப்போவும் பாத யாத்திரையாக மக்கள் நிறைய பல லட்சம் மக்கள் வந்து பல ஊர்லேருந்து வராங்க. இந்த 12 சிவாலயங்களும் நடந்து வழிபட்டாச்சுன்னா நம்ம வேண்டியது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐதீகம்